Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சிம்பிளா வீட்லயே ஒரு 5 மினிட்ஸ்ல கிராஸ் கட்டர் செய்யறது எப்படிங்கறத பார்க்க போறீங்க. வீட்டை சுத்தி நிறைய கிராஸ் எல்லாம் வளர்ந்துருந்துச்சுன்னா கட் பண்றதுக்கு ஈஸியா கட் பண்றதுக்கு நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த கிராஸ் கட்டர் மறக்காம செஞ்சு பாருங்க. உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் புரியும். ஸோ லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறதெல்லாம் கடைசியாக பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதையும் லாஸ்ட்டாகவே கூட பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நமக்கு நம்மளுடைய கிராஸ் கட்டுறதுக்கு ஒரு 6 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு குச்சி வேணும். அந்த குச்சியில் ஒரு மூலையில் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம். இது எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வேற என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரி, நமக்கு இப்போ ஒரு 6 வோல்ட் டிசி மோட்டர், இது எலக்ட்ரானிக் ஷாப்ல இருந்து கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேட்டரி கனெக்டர், அப்புறம் ஒரு வீல். இதுவும் எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கூட கிடைக்கும். இது பிளேடு விட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற 2 பிளேடு எடுத்துக்கலாம். பிளேடை மட்டும் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க. பிளேடு கிழிச்சிருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிழிச்சிரும். ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ கடைசியாக நமக்கு பேட்டரி வேணும். ஸோ இவ்வளோ பெரிய பேட்டரி தேவையில்லை, உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பேட்டரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். சரி, வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய வீல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த 2 பிளேடையும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த 2 பிளேடையும் 2ஆ உடைச்சிக்கலாம். உடைக்கும் போது மட்டும் கேர்ஃபுல்லா கையில கிழிச்சிக்காம உடைச்சிருங்க. இது 2யுமே உடைச்சாச்சு. உடைச்ச 2 பிளேடையும் அந்த வீல் பிளஸ் ஷேப்ல நம்ம ஒட்டணும். ஸோ இது மாதிரி ஒட்டிக்குவாங்க. அப்புறம் நம்ம ஒட்டுற அந்த பிளேடு 1/1 இருக்கணும். அதாவது இப்போ நான் காட்டுற மாதிரி, இந்த ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்க, இதே மாதிரி பிளேடு ஒன்று பின்னாடி ஒன்றா இருக்கணும். இந்த மாதிரி வைங்க, அப்போ தான் கரெக்டாக கட் பண்ணும். இது மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்மளோட இந்த மோட்டார் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த குச்சியையும் எடுத்துக்கலாம். குச்சியில் முன்னாடி தேய்ச்சி வச்சிருந்தோம்ல, அந்த இடத்துல நம்மளுடைய மோட்டரை ஒட்டிக்கலாம். நான் செலோ டைப் ஒட்டி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ளூகன், பென்சில் அது மாதிரி வேறு எது வேணால் வச்சு ஒட்டிக்கலாம். செலோ டைப்பே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ செலோ டைப் ஒட்டிக்கிறேன். ஓகே, இதையும் இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நமக்கு லோ வோல்டேஜ் ஒயர், டிசியில் ஒர்க் ஆகக்கூடிய லோ வோல்டேஜ் ஒயர் இந்த 6 ஃபீட் குச்சி நீளத்துக்கே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு முனையை நம்ம மோட்டரில் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டேப் போட்டு ஒட்டிடுங்க, இன்சுலேஷன் டேப் போட்டு. ஸோ ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த குச்சியில் இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் தனித்தனியாக தொங்கிட்டு இருக்காது. ஒரு சுற்றிட்டா குச்சியோட இருக்கும், தொங்காது, டீசெண்டாக இருக்கும். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்னொரு மூலையில் இருக்கக்கூடிய அந்த வயரையும் எடுத்துக்கலாம். அதில் நம்மளுடைய பேட்டரி கனெக்டரை கனெக்ட் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதில் நம்ம செய்கிறதுல பிளேடு ஆன்டி கிளாக், சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. நம்மளோட மிஷின் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒர்க் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம இதை கனெக்ட் பண்ணுற அந்த கனெக்டிவிட்டிஸில் மோட்ரு சுற்றுறது ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அருமையாக கிராஸ் கட்டர் ஒர்க் பண்ணும். சரி, இப்போ அந்த வீல் தனியாக எடுத்து வச்சுருந்தாலும் அதை எடுத்து மோட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். சுற்றும் போது ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றும். அப்போ தான் பிளேடு அதை வெட்டும். ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்.
4 பிளேடுங்கிறது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு 2 பிளேடாக வச்சுட்டேன். மீதி 2 பிச்சு விட்டுட்டேன். இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இது வந்து எப்படி வெட்டுது அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ப்ரொஃபஷ்னல் மிஷின் அளவுக்கு வெட்டலைனாலும் இது ஏதோ நார்மலாக அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியாக தான் வெட்டுது. இலை மாட்டுச்சுன்னா கூட நின்றுக்குது, அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட கிராஸ் கட்டர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.